தன்னுடைய அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்ற மாதிரி நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற ஹீரோ ஒரு நாள் சாலையில நடந்த ஒரு விபத்துல தான் அப்பா அம்மாவை அவர் இழக்கிறாரு. ஆனா ஹீரோடைய அப்பா அம்மாக்கு இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் ஓபன் ஆகுதுங்க. அதாவது அவங்க புதைக்கப்பட்ட அந்த இடுகாட்டுல உங்களுக்கு 30 நாள் டைம் கொடுக்குறேன். அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த இடுகாட்டுக்கு வந்து உங்க பையன் உங்களை பார்த்தானா நீங்க காலம் முழுக்க இங்கேயே வாழலாம். அப்படி ஒரு நாள் உங்களை பார்க்காம விட்டுட்டானா உங்களுடைய டைம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இதே மாதிரி தன்னோட கணவரை இழந்த நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த கணவரையும் அதே இடுகாட்டுல தான் புதைக்கிறாங்க போல. அவருக்கும் அதே மாதிரி ஒரு டைமை கொடுக்க, ஆனா அவருக்கு ஒரு ட்விஸ்டையும் கொடுக்குறாங்க. கணவரை இழந்த ஹீரோயின் கொஞ்ச நாள்லயே ஒரு பையனை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது இந்த இடுகாட்டுல 30 நாள் உசுரோட இருக்கிற இந்த கணவருக்கு தெரிய வருது. இப்ப அவர் மனைவிய எப்படி பாத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்க ஹீரோ தான் அப்பா அம்மா இன்னும் இடுகாட்டுல 30 நாள் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதா இல்லையா, அங்க அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி எல்லாம் நகருது அப்படின்றத ரொம்ப ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருக்கிற ஒரு படம் தாங்க இது. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திரா பிந்தோ அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம படத்துடைய ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ லண்டன்ல தாங்க இருக்காரு. அப்படி லண்டன்ல ஒரு மிகப்பெரிய புத்தக கடையும் ஓபன் பண்ண அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் போயிட்டு இருக்குங்க. அப்படி ஒரு வேலையில தான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. நம்ம ஹீரோ எதுக்கு லண்டன்ல வந்து ஒரு பெரிய புக் கடையை ஓபன் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு காலகாலமா புத்தக கடை வச்சிருக்கிற ஒரு ஆளு தாங்க. அப்படி கல்கத்தால அவரு புத்தக கடை வச்சுதான் நம்ம ஹீரோவை இந்த அளவுக்கு வளர்த்திருப்பாரு. அப்படி நம்மளுடைய குடும்ப பிசினஸ் கெட்டு போயிடக்கூடாது, அது லண்டன்ல வந்தும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப நம்ம ஹீரோ லண்டன்ல வந்து இந்த புக் கடையை வச்சிருக்காரு. இப்ப அந்த புக் கடையில தனக்கு அசிஸ்டண்டா ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறாரு. அந்த ஒருத்தருடைய பேரு குமார். இப்ப கல்கத்தால இருக்கிற தான் அப்பாவையும் அம்மாவையும் அந்த புக் கடைக்கும் நம்ம ஹீரோ கூப்பிட்டுருக்காருங்க. உங்க கையால தான் இந்த புத்தக கடையை நீங்க ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோவுடைய அப்பாவும் வந்து நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு. நிறைய புத்தகங்கள் இருக்கும், அதை இப்படி இப்படி பிரிச்சு வைக்கணும், கஸ்டமரை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படி ஒரு வேலையில இவங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு ஒரு அங்கிள் வராருங்க. இவரு நம்ம ஹீரோவுடைய அங்கிள். காலகாலமா லண்டன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் மூலயமா தான் விசாலாம் கிடைச்சி நம்ம ஹீரோ லண்டனுக்கே வந்திருப்பாரு. அது இல்லாம நம்ம ஹீரோவுடைய அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இந்த அங்கிளுங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இப்போ ஹீரோவோட அப்பா அம்மா கிட்ட ஒரு சிசரையும் கொடுத்து அந்த புத்தக கடையையும் ஓபன் பண்றாங்க. கடை ஓப்பன் பண்ண உடனேயே அக்கம் பக்கத்தில் இருக்கிற இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் அந்த லண்டன் வாசிகள்னு சொல்லி எல்லாருமே அந்த புத்தக கடையில் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரியும் அதெல்லாம் பார்த்து ஹீரோவும் அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியும் அங்கே காட்டுறாங்க. அவ்வளோதாங்க, இந்த புத்தக கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் நம்ம ஹீரோவுடைய வீட்டில் தங்கிட்டு ஹீரோவுடைய அப்பா அம்மாவும் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்க, அவங்க தங்கியிருக்கிற ஊரில் இருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டி இருக்கோங்க. இப்போ ஹீரோவும் அவங்க அங்கிளும் வந்து தான் அப்பா அம்மாவையும் வழி அனுப்புறாங்க. பார்த்து பத்திரமா போங்க, இந்தியாவுக்கு போயிட்டு அடிக்கடி கால் பண்ணுங்க, நேரம் கிடைக்க போலாம், லண்டன்ல வந்து தங்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இப்போ ஹீரோவுடைய அப்பா அம்மா போறாங்க. இப்போ ஹீரோவும் அவரோட கடையில உட்காந்துக்கிட்டு இருக்க, அப்போ ஹீரோடைய அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வேற அங்கிட்டு வந்து சில ஹாரர் புக்ஸை பத்திலாம் ஹீரோ கிட்ட சஜஸ்ட் பண்றாரு. ஐயோ அங்கிள், இதெல்லாம் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்பா நம்ப மாட்டியா? இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்சு நீ பேய் கூட ஆத்மா கூட கூட பேசலாம், இதெல்லாம் நம்ம ஊர்ல நிறைய பேர் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க, நீ நம்பல்னா போ, நான் ரொம்ப நம்புறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இப்படி ஒரு வேலையில ஹீரோக்கு திடீர்னு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருதுங்க. உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹீரோவுமே பதறி அடிச்சுக்கிட்டு அங்க போய் பார்த்தா 2 பேருடைய போட்டோவை ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. இது உங்க அப்பா அம்மா தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவோ ஆமான்னு சொல்ல, இவங்க 2 பேருமே சாலையில நடந்த ஒரு விபத்துல தவறிட்டாங்க. அவங்கள யாரோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த நபர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டான், ரொம்ப சாரி, உள்ள பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அங்க சுக்குநூறா உடஞ்சு போறாரு. அவரோட வாழ்க்கையே அவங்க அப்பா அம்மா தாங்க. கூட அவருக்கு அக்கா தம்பி அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம அப்பா அம்மாவே நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி தான் அங்கிள் கிட்டையும் கதறி அழுகிறாரு. இப்ப அவங்க அப்பா அம்மாக்கு இறுதி சடங்கெல்லாம் நடக்குதுங்க. அப்படி லண்டன்ல இருக்கிற ஒரு இடுகாட்டுலயும் தான் அப்பா அம்மாவை ஹீரோ கொண்டு வந்து புதைக்கிறாரு. இங்க இருந்து தாங்க கதையே ஆரம்பிக்குது. அப்பா அம்மா போனதுல இருந்து அந்த புக் கடை ஓபன் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அதை கூட ஹீரோ நிம்மதியா நடத்த முடியாம அதை எந்நேரமும் மூடி வச்சுக்கிட்டே இருக்காருங்க. இதெல்லாம் ஒரு கடத்துல பாக்குற அவங்க அங்கிளுமே, என்னப்பா கூட இருக்கவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீ அழிச்சுப்பா போல இருக்கே, நீ அப்படி எல்லாம் சோர்ந்து போயிடாத, அங்கிள் நான் இருக்கல, மறுபடியும் அந்த புக் கடையை ஓபன் பண்ணு, உனக்கு உங்க அப்பா அம்மாவை ஃபீல் பண்ணணும்னு தோணுதா, உங்க அப்பா அம்மாவை நான் திருப்பி கூட்டு வந்தா அவங்க கிட்ட பேசுவியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன அங்கிள் சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோவுடைய அங்கிளுக்கு ஒரு மனைவி இருப்பாங்க. அவங்க பேர் எலிசபெத்துங்க. அவங்களும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு விபத்துல போய் சேர்ந்திருப்பாங்க.
அப்படி அந்த எலிசபெத்துடைய கல்லறைக்கு இந்த அங்கிள் தினந்தோறும் போய் அவங்களோட பேசிட்டு வரதாகவும், நீ நம்பலனா நீயும் கூட வா, நான் இறந்து போன என் மனைவியோட பேசுறதெல்லாம் நீ பாரு, அது மூலியமா உங்க அப்பா அம்மா கூடயும் உன்னால பேச முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருக்கிற ஒரு கல்லறைக்கும் கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போயிட்டோம், எலிசபெத் நான் யாரோட வந்திருக்கேன் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டோம். நேத்து அவர் வாழ்க்கையில நடந்த சம்பவம், இன்னைக்கு அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றத பத்திலாம் அங்க கண்ணு மூடிட்டு பேசிக்கிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு ரொம்ப பைத்தியகாரத்தனமா தெரியுதுங்க. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா தான் அப்பா அம்மாவுடைய கல்லறையில வந்து அவரு உட்கார்றாரு. ஐயோ அம்மா அப்பா என்னை ஏன் விட்டுட்டு போனீங்க, இங்க அங்கிள் வேற பைத்தியகாரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னால என் வேலையை கூட பார்க்க முடியலமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்கலங்கி இருக்க, இப்ப மறுபடியும் தன்னுடைய புத்தக கடைக்கும் ஹீரோ வராருங்க. இப்ப அந்த புத்தக கடையில வந்து ஹீரோவுடைய அங்கிளும் ஹீரோவை மீட் பண்ண, கல்லறை வரைக்கும் கூட்டு போனா எதுக்குடா பாதிலேயே ஓடி வந்த, அங்க என் மனைவி எலிசபெத் வந்தா தெரியுமா, உன்னை தேடினா நீ காணோம். சரி ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த புத்தக கடைக்கு கூட உங்க அப்பா அம்மாவை நான் வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு ஐடியாவை சொல்றாரு. ஐயோ அங்கிள் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு தான் இது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்ல, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் ஒரு நிமிஷம் கதவை தர்றா நான் சொல்றேன்டா அப்படின்ற மாதிரியும் இப்போ ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண அவர் முயற்சி பண்றாரு. ஆனா ஹீரோ கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியலைங்க. இப்போ இந்த கதை கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த கல்லறையில சில மாற்றங்கள் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரை அவரோட அங்கிள் ஒரு டேபிள் முன்னாடி உட்கார வைக்கிறாரு. அங்க மெழுகுவத்தி எல்லாம் ஏத்துறாரு. இவங்க கூட அவங்களுடைய வேலைக்காரன் குமாரியும் உட்கார வைக்கிறாரு. இவங்க எல்லாரும் கைய கோத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இறந்து போன ஹீரோவோட அப்பா அம்மா பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே வேளையில அந்த கல்லறையில புதைக்கப்பட்டு இருக்கிற ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் அங்க ஆத்மாவா வெளியே வராங்க. அப்படி அந்த இடுகாட்டிலேயே ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல திடீர்னு டேபிள் போட்டுக்கிட்டு கீப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு கருப்பர் வந்து உட்கார்றாரு. இப்ப அந்த கீப்பர் முன்னாடியும் ஹீரோவோட அப்பா அம்மாவும் வந்து உட்கார, அப்பதான் அந்த கீப்பர் சில விஷயங்களை அவங்க முன்னாடி சொல்றாங்க. இந்த இடுகாட்டுக்கு வந்து நீங்க அடக்கமானது எங்களுக்கு ரொம்ப பெருமை, இங்க அடக்கம் பண்ணப்பட்டவங்க எல்லாருக்கும் நாங்க 30 நாள் டைம் கொடுப்போம், அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. இதுதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றாரு. அதாவது இந்த 30 நாள்ல நீங்க இந்த இடுகாட்டு, அதாவது இங்க புதைக்கப்பட்ட இடம் இருக்கு பாத்தீங்களா, அதை சுத்தி மட்டும் நீங்க எவ்வளவு வேணா உலாத்திக்கலாம், ஆனா இந்த இடத்தை விட்டு வெளியே போனா அதுக்கப்புறம் உங்களால இது மாதிரி ஆத்மாவா சுத்த முடியாது அப்படின்னு முதல்ல ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு, ரெண்டாவதா இவங்கள மாதிரியே அந்த இடுகாட்டுல நிறைய ஆத்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்கோங்க, அவங்க எல்லாரையுமே அந்த கீப்பர் சுத்தி காமிக்கிறாரு. சில பேர் இங்க பல வருஷங்களா இருக்காங்க, சில பேரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்தாங்க. இப்போதைக்கு இவங்க எல்லாரும் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு நீங்க லாங்குவேஜ் இல்ல, இவங்க இங்கிலீஷ்ல பேசினாலும் சரி, நீங்க பெங்காலில பேசினாலும் சரி, இங்க இருக்க எல்லாருக்குமே அது புரியும். அண்டி ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்த சொல்றேன், இந்த 30 நாள் நீங்க இங்க இருக்கீங்கல்ல, அந்த நாள் உங்களோட பசங்க வந்து உங்களை பார்த்தாங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை ஒரு நாள் கூட உங்க பையன் வராம விட்டுட்டாங்கன்னா அந்த 30 அப்படின்ற எண்ணிக்கை 29 குறையும், இன்னொரு நாள் வரலனா 28 குறையும். அப்படி உங்களுடைய டைம் உங்க பையன் வராதது மூலயமா குறைஞ்சிக்கிட்டே வந்து இந்த 30 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க இது மாதிரிலாம் வளர்த்த முடியாது, உங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு அப்பாவை அவங்க குடும்பத்துல இருந்து யாரோ பார்க்காம விட்டுறாங்க போல இருக்கு. அப்படி அவருடைய 30 நாள் பிரிஞ்சிருது போல. உங்க கண்ணு முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் நடக்குது பாருங்க. அவருக்கு அவங்க பையன் வந்து பார்க்காதனால 30 நாள் முடிஞ்சிருச்சு. இப்ப அவரை ஒரு கார்ல கூட்டு போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு கார்ல ஏத்திக்கிட்டோம். அங்க இருக்கிற ஒரு நபரை கூட்டிட்டு போக இதெல்லாம் பாக்குற இந்த அப்பா அம்மாக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அப்ப தினமும் நம்ம பையன் வந்து நம்மளை பார்த்தா மட்டும்தான் நம்மளால காலத்துக்கும் இது மாதிரி இருக்க முடியும் போல இருக்கே அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த மெழுகுவத்திய வச்சு ஏதோ இந்த பூஜை மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதுல ஹீரோ கூட இருக்கிற அந்த வேலைக்கார குமாருக்கு திடீர்னு உள்ளுக்குள்ள ஏதோ ஆத்மா பூந்த மாதிரி தனிமையில பேச ஆரம்பிக்கிறான். ஆனா இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு ஏதோ பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த இடத்துல இருந்து ஏந்து போயிடுறாருங்க. இப்ப நம்ம ஹீரோ தன்னோட அப்பா அம்மாவுடைய கல்லறைக்கு வராருங்க. அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட மகனை பாக்குற ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சென்டிமெண்ட் ஆகுறாங்க. மகன் வந்ததும் அவன் பக்கத்துல வந்து அவரை தொடணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால தான் புள்ளைய தொட முடியல. ஹீரோவாலையும் அங்க ஆத்மாவா இருக்கிற தான் அப்பா அம்மாவை பார்க்கவோ அவங்க பேசுறத கேட்கவோ முடியலைங்க. இப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு பெஞ்சிலையும் உட்கார்றாரு. அப்பா அம்மா எதுக்கு என்ன விட்டுட்டு போறீங்க, நான் ரொம்ப தனிமையில இருக்கேன், என்னால ஒரு வேலையை கூட சரியா பார்க்க முடியல, இந்த தனிமை என்ன கொல்லுதுமா அப்படின்ற மாதிரி அங்க அழுகிற மாதிரிலாம் பார்க்க, இதை பாக்குற அவங்க அம்மாவும் கண்ணா அழுகாதப்பா, நாங்களாம் உங்க கூட தானே இருக்கோம், இன்சூரன்ஸ்லாம் உங்க பேர்ல எடுத்து வச்சிருக்கோம், அந்த காசெல்லாம் வச்சு நீ சந்தோஷமா வாழுப்பா, உன் அங்கிள் இருக்கான்ல அவன் கூட உன்னை பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஆனா அது கூட ஹீரோ காதுல கேட்காது. இப்படி அந்த இடத்துல ஹீரோ ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும் போது தான் அதே கல்லறைக்கு இன்னொரு பாடி வரத அவர் பாக்குறாருங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினியும் அவர் பாக்குறாரு. அப்படி அந்த பாடியையும் இப்ப நம்ம ஹீரோ
பின்தொடர்ந்து போக அப்பதான் அங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய கணவர் தான் அங்க போய் சேர்ந்திருப்பாங்க போல. அப்படி அதே கல்லறையில கொண்டு வந்துதான் ஹீரோயின் அவங்க கணவரையும் புதைக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஒரு நாள் நம்ம ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு நம்ம ஹீரோயின் வரதா அவர் கவனிக்கிறாரு. ஆஹா, அன்னைக்கு கல்லறையில பார்த்த அதே பொண்ணுதான் வந்திருக்காளான்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயினையே பின்தொடர்ந்து போறாரு. அப்ப அவங்க தனிமையில உட்காந்து செஸ் விளையாடுற மாதிரிலாம் ஹீரோ கவனிக்கிறாரு. என்னதான் ஹீரோவுடைய அப்பா அம்மா போயிருந்தாலும் தினந்தோறும் அந்த கல்லறைக்கு வந்து சில பூங்கொத்துகளை வச்சுட்டு போவாருங்க. அப்படி ஒரு நாள் கல்லறைக்கு வரப்போ அதே கல்லறைக்கு தான் கணவருடைய இத பாக்குறதுக்காக ஹீரோயினும் வருவாங்க. அப்படிதான் முதல் வாட்டி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஹீரோயினுடைய போன்ல டவர் கிடைக்காதனால ஹீரோவுடைய போனை வாங்கி தான் அவங்க பேசுறாங்க. அப்பதான் அவங்களும் பெங்காலி அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தெரியுதுங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு நல்ல நண்பர்கள் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் என் கணவர் பேரு சஞ்சய், அவர் கூட இருக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்னால அதுல இருந்து வெளியே வர முடியலன்ற மாதிரி அவங்க கஷ்டத்தெல்லாம் ஹீரோ கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாம ஹீரோ எனக்கு செஸ் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். செஸ்ல நான் சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருக்கேன், நிறைய போட்டியில கலந்துருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு வராங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களுடைய புகுந்த வீட்டுக்கு வர என்னதான் கணவர் சஞ்சய் போய் சேர்ந்திருந்தாலும் இன்னும் அவங்க மாமனார் மாமியாரோட தான் அவங்க வாழ்வாங்க. ஹீரோயினுடைய கணவர் சஞ்சய் அவருடைய சொத்துக்கள் அவருடைய பிசினஸ் எல்லாருமே ஹீரோயினுடைய பேர்ல தாங்க எழுதி வச்சிருப்பாரு. ஆனா அவங்களோட மாமனாரும் மாமியாரும் அவர் மறுபடியும் தங்களுடைய பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கும் அங்க என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியாம தினந்தோறும் தான் புகுந்த வீட்டுல இந்த கொடுமையை அனுபவிப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ அவருடைய புத்தக கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போதோ அந்த வேலைக்கார குமார் இருக்கான் பாத்தீங்களா, அவ திடீர்னு ஏதோ வேற மாதிரி பேசுறாங்க. ஹீரோவும் என்னன்ற மாதிரி கவனிக்கும் போதோ ஹீரோ அப்பா பேசுற மாதிரியே பேசுறான். அப்பதான் அன்னைக்கு இந்த கேண்டில்லாம் வச்சு ஒரு பூஜை பண்ணிருப்பாங்கல்ல, அதுல நம்ம ஹீரோவுடைய அப்பாவோட ஆத்மா இந்த குமார் உள்ள கனெக்ட் ஆயிருக்கும் போல. அப்படி அவரு அங்க கல்லறையில தான் மனைவியோட பேசிட்டு இருக்கிறத அப்பப்போ இந்த குமார் இங்க வெளிக்கொண்டு வருவாரு. அதை பாக்குற ஹீரோக்கு ஆனா சுத்தமா புரிஞ்சிருக்காருங்க. இப்ப ஹீரோ தன்னோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு அந்த கல்லறைக்கும் வராரு. ஆனா இன்னைக்கு அப்பா அம்மா கல்லறைக்கு பக்கத்திலேயே போகாம அங்க வந்திருக்கிற ஹீரோயினோட பேசிக்கிட்டு நேரா அவங்களோட நடந்து போயிட்டு இருக்காரு. என்னடா இது, டெய்லி நம்ம பார்க்க வர நம்ம பையன் இன்னைக்கு இந்த பக்கமே வரலையேன்ற மாதிரியும் அது ஏக்கத்தோட ஹீரோவுடைய அப்பா அம்மாவும் பார்க்க. அப்பதான் அந்த கீப்பர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு ரூல் சொல்லியிருக்கேன்ல, ஒருவேளை உங்க பையன் வந்து உங்களை பார்க்கலனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 30 நாள் ஒன்னா குறையும்ட்டு. அப்படி இன்னைக்கு ஒரு நாள் குறைஞ்சிருச்சு, இன்னும் உங்களுக்கு 29 நாள் தான் பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இங்க ஹீரோயினோ தான் கணவரோட கல்லறைக்கு கூட்டிட்டு வந்துதான் ஹீரோவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. தான் வீட்டுல நடக்கிற அந்த சொத்து பிரச்சனையை பத்தியும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோவுடைய வார்த்தைகள் தான் ஹீரோயினுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க. தன்னோட புத்தக கடைக்கும் நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாரு. அங்கிட்டும் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அங்க ஒரு செஸ் போர்டு வேற இருக்கு போல. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட் ஆகி அதெல்லாம் எடுத்து வச்சு விளையாட. அப்படித்தான் கணவர் சஞ்சய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட இருக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு நிறைய கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஒரு கடத்துல ஹீரோ மேலேயும் அவங்களுக்கு ஒரு புதுவிதமான ஃபீலிங் வருது. அதாவது தான் கணவர் பிரிஞ்சு போன ஒரு வாரத்திலேயே அந்த ஃபீலிங் வந்துருதுங்க. இப்ப அந்த புத்தக கடையில ஹீரோ பக்கத்திலேயே அவங்க நெருங்குற மாதிரியும் ஒரு கடத்துல ஹீரோவோட அவங்க முத்தமிடுற மாதிரியும் காமிக்க. அப்படி ஒரு வேலையில தான் அந்த கல்லறையில தூங்கிக்கிட்டு இருக்கிற ஹீரோயினோட கணவர் அங்க எழுந்துக்கிறாரு. அதாவது ஒரு வாரம் கழிச்சு எழுந்துப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அப்படிதான் அவர் எழுந்துக்கிறாரு. அப்படி அந்த சஞ்சய் நேரா வந்து அந்த கீப்பரையும் பாக்குறாரு. இங்க ஹீரோவோட அப்பா அம்மாக்கு சொன்ன அதே ரூல்ஸ அந்த சஞ்சய்க்கும் கீப்பர் சொல்லி புரிய வைக்க, இங்க ஹீரோவுடைய புத்தக கடையில இருக்கிற ஹீரோயினுக்கும் தான் பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, கணவர் பிரிஞ்சு ஒரு வாரத்திலேயே இன்னொருத்தன் கூட போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி உணர்ந்து அங்க ஹீரோ கிட்டையும் இதுக்கப்புறம் நீ என் கூட பேச வேணாம்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க ஹீரோவுடைய புத்தக கடைக்கு வர ஹீரோவுடைய அங்கிளும் உங்க அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண அந்த பையனை போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்களாம், நீ உடனே போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோவும் அந்த போலீஸ்காரங்களை வந்து பாக்குறாங்க. அந்த பையனை கைது பண்ணி இப்போ ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்கோம், நீ ஓகேன்னு சொல்லிட்டா அவனை தூக்கி உள்ள போட்டுருவோம், நீ அவன் மேல கேஸ் கொடுக்க விரும்புறியான்ற மாதிரி கேட்க, அவன் இந்த சம்பவத்தை இன்டென்ஷனலா பண்ணானான்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இந்த போலீஸ்காரங்களும் இல்லன்ற மாதிரி மறுக்கிறாங்க, தெரியாம தான் வந்து மோதிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. தான் புத்தக கடையில குமார் அப்படின்ற ஒருத்தரை வேலைக்கு வச்சிருப்பாருல, அவரு எப்பவுமே வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டாருங்க. அவர் கையில கொடுத்த புத்தகத்தெல்லாம் கீழே போட்டுருவாரு. இதுல ஹீரோ ஒரு நாள் பயங்கரமா கோவப்பட்டு அந்த குமாரை திட்ட. அப்ப ஹீரோவுடைய அப்பா அங்க வந்து அவன் என்ன வேணுமுனேவா பண்ணா, தெரியாம தானே பண்ணா, தெரியாம பண்ணவன இப்படியெல்லாம் தண்டிக்க கூடாது, மன்னிச்சு விட்டுறணும், அந்த தப்புல இருந்து அவங்க மிஸ்டேக்கா கத்துப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அதையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, இப்படி தெரியாம தானே நம்ம அப்பா அம்மாவை அவன் அந்த விபத்துல இடிச்சிருப்பான், அதுக்காக அவனோட வாழ்க்கையே நம்ம கெடுக்கணுமா, அவனை நம்பியும் ஒரு குடும்பம் இருக்கும்ல, அதனால நான் கேஸ் கொடுக்க விரும்பல, அவன் நிம்மதியா இருக்கட்டும், அவனை விடுதலை பண்ணிருக்கன்னு சொல்லிட்டோம் அவர் அங்க இருந்து கிளம்பி வராரு. இங்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே இன்னொரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது தான் கணவர் சஞ்சயோட அவங்க குடும்பம் நடத்தினதை பாக்குறாங்க. என்னதான் ஹீரோ கிட்ட நான் சஞ்சயோட சந்தோஷமா இருந்தேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருந்தாலும் ஒரு நாள் கூட அவங்க சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க. இந்த சஞ்சய் என்ன
நேரம் வேலை வேலை அப்படின்ற மாதிரி தான் மனைவிய கண்டுக்காம தான் வாழ்ந்திருப்பாரு. ஹீரோயின் நான் கணவருக்காக நிறைய சமைச்சு வைக்கிறது, டீ போடுறது, காஃபி போடுறது, அவர் ராத்திரி வேலை முடிச்சிட்டு வந்தா அவர்கிட்ட பேசணும், பழகணும், அவர் கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவர் வேலை முடிச்சிட்டு வந்து தூங்குறதும், காலையில மறுபடியும் வேலைக்கு போறதும், இதேதான் டெய்லி லைஃப் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையை வெறுத்து போய் தான் அங்க இருப்பாங்க. அப்படி ஒரு வேலையில தான் திடீர்னு சஞ்சய் பிரிஞ்சதை நினைச்சு இப்ப அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. என்னதான் வாழும் போதும் தான் கணவர் தான் கூட சந்தோஷமா இல்லைனாலும் தான் கணவர் தான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்த அந்த மனைவி கணவர் இப்ப போனதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தவிப்பாங்க. இங்க ஹீரோ என்னதான் முன்னாலு தான் அப்பா அம்மா கல்லறைக்கு வராம இருந்தாலும் அடுத்த நாள் தான் அப்பா அம்மா கல்லறைக்கு வராருங்க. அப்படி தான் அப்பா அம்மா கிட்டையும் அங்க தனக்கு அந்த பொண்ணை பிடிச்சு போன விஷயத்த பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேத்து நம்ம ஹீரோயினோட ஹீரோ பேசிட்டு போறதெல்லாம் பார்த்து கோவப்பட்ட நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவும் பரவாயில்ல இன்னைக்கு பையன் மனசு விட்டு பேசிட்டானே அதுவே போதும், டே மகனே நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுடா, யாரு கேக்குறான்னு பார்க்கலாம், நீயும் கல்யாணம் பண்ணாம எத்தனை நாள் தான் இருப்பேன்ற மாதிரியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலி அவங்க சொல்றதெல்லாம் ஹீரோக்கு கேட்காது. அவங்களும் அங்க தனியா தான் பேசுவாங்க, ஹீரோவும் அங்க தனியா தான் பேசுவாங்க. இப்ப இது எல்லாத்தையும் அதே கல்லறையில இருக்கிற ஹீரோயினோட கணவர் சஞ்சய் கேட்டுறாங்க. அவனுக்கோ பயங்கர கோவம் வருது. என்ன லட்சணத்துல உங்க புள்ளைய வளர்க்குறீங்க, அவன் யாரை பிடிச்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா, அது என் பொண்டாட்டி கிட்ட உங்க புள்ள நெருங்கணும்னு பார்த்தானா அவனை சும்மா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரியும் இந்த சஞ்சய் அங்க மிரட்டுறாரு. இதுல ஹீரோவுடைய அப்பாக்கும் சஞ்சய்க்கும் பயங்கரமான சண்டைகள் உருவாகுது. அப்படி ஒரு வேலையில தான் அதே கல்லறைக்கு ஹீரோயின் வேற வராங்க. ஹீரோயின் வந்ததும் அங்கிருந்து எழுந்து போய் ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நேத்து நடந்த சம்பவத்துக்கு சாரி கேட்க அதையும் ஓரத்துல இருந்து சஞ்சய் கேட்கிறாரு. எது நேத்து நடந்த சம்பவமா, என்ன பண்ண என் பொண்டாட்டிய, டே உன்னை சும்மா விட மாட்டான்டா, என் பொண்டாட்டி பக்கத்துல போவாதடா அப்படின்ற மாதிரி அவரையே சுத்தி சுத்தி ஓட. ஆனா அதெல்லாம் ஹீரோக்கு கேட்காதுல. அப்படி இப்போ சஞ்சயோட கல்லறை முன்னாடி வந்து ஹீரோயினும் அஞ்சலி செலுத்துறதையும் பக்கத்துல ஹீரோ நிக்கிறதையும் சஞ்சய் பாக்குறாரு. இன்னும் கோவப்படுறாரு. அப்பதான் தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அங்க நம்ம ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளுறாருங்க. ஹீரோக்கு அங்க ஒரு மாதிரி பீதி ஆயிடுது. நம்மள யாரு தொட்டா யாரு தள்ளனா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்க்க இப்போ ஹீரோ கீழே விழுந்ததும் அங்க நம்ம ஹீரோயினும் வந்து ஹீரோவை எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அப்பா அம்மாவும் அந்த சஞ்சய் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. என் பையனையே பிடிச்சி கீழே தள்ளுவியான்ற மாதிரிலாம் அங்க கேக்குறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சதும் ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு திரும்ப அங்க போலீஸ் எல்லாம் விட்டு நீ இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டே தான் ஆகணும், என் பையனுடைய சொத்துக்கள்லாம் எங்க பேருக்கு தான் வரணும்ன்ற மாதிரி இன்னமும் ஹீரோயினை பிரஷர் பண்றாங்க. இதுல ஹீரோயின் இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க முடியாது, சொத்து வெறி பிடிச்சி பயங்கரமா பண்றாங்க, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு தாங்க அவங்க வராங்க. ஹீரோ கிட்டையும் என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா சாரி அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரே வீட்ல ஹீரோவும் ஹீரோயினும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த லண்டன் தெருக்கல்ல ரொம்ப சந்தோஷமா இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நாளளவுல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற அந்த உறவு டெவலப் ஆகிட்டே இருக்குங்க. இப்போ ரெண்டு பேருமே அந்த கல்லறைக்கு வரும்போதும் ஒன்னாதாங்க வராங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க கணவரோட கல்லறைக்கு வந்தோம், இப்ப எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சு போகுது, அவனை பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே உங்க அப்பா அம்மா தான், அவங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்ற மாதிரியும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்கும் போது சஞ்சயும் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. நான் உன் கூடவே இருந்திருக்கணும், உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், அதெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ணாம விட்டுட்டேன். இப்போ எங்க அப்பா அம்மாவும் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவங்க கேட்கற மாதிரி என்னுடைய சொத்துக்கள் உன் பேர்ல இருந்து அவங்க பேர்ல கொடுக்க கூடாது, நீ தான் அதை கடைசி வரைக்கும் அனுபவிக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட, நீ தயவு செஞ்சு அந்த பத்திரத்துல கையெழுத்து போடாதன்ற மாதிரியும் சொல்றாரு. ஆனா அதையும் நம்ம ஹீரோயினால கேட்கவோ உணரவோ முடியாதுல. இப்போ தான் கணவரோட கல்லறை மேல வச்சே அந்த பத்திரத்துல கையெழுத்து போடலான்னு போறாங்க. ஆனா அதை நம்ம சஞ்சய் அவரோட பவரை கொஞ்சமா யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டுறாரு. அதை நம்ம ஹீரோயினும் ஏதோ கெட்ட சகுனம், இதுல கையெழுத்து போடக்கூடாதுன்ற மாதிரி நம்ம கணவரே சொல்றாரு போல அப்படின்ற மாதிரியும் அங்க நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அங்க இருந்து கிளம்ப இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மாவும் ஹீரோயினை பார்க்க வராங்க. நம்ம மருமக பார்க்கறதுக்கு அழகா இருக்கால அப்படின்ற மாதிரி சஞ்சய் முன்னாடியே சொல்ல, யோ கிழவா உன்னை ஆல்ரெடி சொல்லிட்டேன் என் பொண்டாட்டியை இழுக்காதீங்கன்ட்டு, என்ன நீங்க ஏதோ சம்பந்தம் பேசி முடிச்ச மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியும் மறுபடியும் ஹீரோவோட அப்பா அம்மாவோட சஞ்சய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் வந்து பேசுறாங்க. அப்பதான் ஹீரோவுமே உங்க மாமியார் வீட்டுல உன்னை இப்படி நடத்துறதுக்கு இன்னொரு காரணம் இந்த அதிகாரம் தான், நீ அவங்க முன்னாடி நீ யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணாமையே இருக்க, நீ செஸ்ல சாம்பியன் சொன்னல அதை நோக்கி நீ போ, ஒரு இடத்துல அவங்களும் உன்னை புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரியும் சில ஐடியாக்கள் சொல்றாரு. இப்படி ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால தினந்தோறும் அந்த கல்லறைக்கு வந்து பார்க்க முடியலைங்க. அதனால இங்க கல்லறையில இருக்கிற ஹீரோவோட அப்பா அம்மாவோட டைமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதையும் அந்த கீப்பர் வந்து சொல்லிட்டு போவாரு. சோ இப்படி தாங்க நாட்கள் போகுது. மகனுக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி காத்துட்டு இருக்கிற அப்பா அம்மா அப்படி 20 நாள் 15 நாள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் குறையுது. இங்க மனைவிக்காகவும் சஞ்சய் காத்துட்டு இருக்காரு, அவருடைய நேரமும் குறையுது. ஆனா இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் காதலோட வாழ்க்கையில
வாழ்க்கையில சாதிக்கணும்ன்ற ஒரு வெறியோடையும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோடைய அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த கல்லறைக்கு வராருங்க. அப்ப திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி வந்துருது. மயக்கம் போட்டு விழறாரு. அத ஹீரோயின் அந்த பக்கமா வரும்போது கவனிக்கிறாங்க. அவங்க தான் கூட்டு வந்து அந்த அங்கிளை ஹாஸ்பிட்டல்லயே சேர்க்கறாங்க. ஹீரோவும் துடிச்சு போறாரு. அங்கிளும் இப்போ ஒரு வழியா கண்முழிக்க, எனக்கும் வயசாகிட்டே இருக்குல்ல, என்னோட டைமும் முடிய போகுது போல இருக்கு அப்படின்னு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, ஒருவேளை நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேனா நீ தனியாலாம் கஷ்டப்படாத, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சில அட்வைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் இந்த செஸ் விளையாடுறதுக்காக பிராக்டிஸ் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கூட இருந்து ஹீரோ தாங்க நிறைய உதவிகள் பண்றாங்க. இன்னொரு பக்கம் புள்ள இப்பெல்லாம் கல்லறைக்கே வரதில்லையேன்ற மாதிரி இந்த அப்பா அம்மா ஃபீல் பண்ணி, சரி ஓகே இருக்கிற 10 நாள்ல நம்ம 2 பேரும் காதலோட சந்தோஷமா வாழ்வோன்ற மாதிரியும், ஹீரோவோட அப்பா அம்மா அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும், ஹீரோயினோட அம்மா கையில எப்பவுமே ஒரு சொட்டரை வச்சு தைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் அங்க காட்டுறாங்க. ஒருவேளை இந்த 10 நாள் முடிஞ்சு நம்ம புள்ள நம்மள பார்க்க வராமையே இருந்துட்டா இந்த ஸ்வெட்டரையாச்சும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போகணும்ன்ற மாதிரிதான் அவங்களோட ஆசைகள் இருக்குங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற இந்த ஹீரோயினோட கணவர் சஞ்சய் இருக்கான் பாத்தீங்களா, அவனையும் எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி அவனோட மனைவிய அவனோட சம்மதத்தோடயே நம்ம பிள்ளைக்கு கட்டி வச்சிடணும்ன்ற மாதிரியும் இவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக அந்த சஞ்சய் கிட்ட அப்பப்போ இவங்க போய் பேசுறது உண்டு. சஞ்சயும் தான் அப்பா அம்மா கிட்ட இந்த பாசத்தை இல்லாம தான் வளர்ந்துருப்பான். அதனால இவங்கள தான் அப்பா அம்மா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல உங்களை தப்பா புரிஞ்சுட்டேன், அதுக்காக உங்ககிட்ட நிறைய சண்டை போட்டுட்டேன். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போதோ நான் போனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியும் தனிமையில இருக்கிறது ஒன்றும் கரெக்டா படல. அதுக்காக உங்க பையனோட என் பொண்டாட்டிய கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கும் ஓகே தான் அப்படின்னு இப்போ அவரும் கிரீன் சிக்னல் கொடுக்க, இப்போ ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஹீரோ தான் அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு அந்த கல்லறைக்கு வராங்க. அப்பா அம்மா நீங்க 2 பேருமே சொன்னீங்க வாழ்க்கையில நான் முன்னேறணும் அப்படின்ற மாதிரி, அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்க இல்லாத இந்த சமயத்துல நான் நிறைய அழுதுருக்கேன், என் கடையெல்லாம் மூடிட்டு கூட உக்காந்துருக்கேன். ஆனா அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சது. அதுதான் அந்த பொண்ணு. அவளையும் நான் மோட்டிவ் பண்ணேன். அது மூலயமா இப்போ அவ செஸ் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க போறா. அதே மாதிரி நானும் என்னோட கஷ்டங்கள் என்னோட ஸ்ட்ரகிள் இது எல்லாம் வச்சு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தை கூடிய விரைவிலேயே வெளியிட போறேன். என்னை இப்படி ஊக்கப்படுத்தியதுக்கு முக்கியமான காரணம் அப்பா அம்மாவான நீங்க தான் அப்படின்ற மாதிரி கண்கலங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. இதெல்லாம் பார்க்கும் போதோ ஹீரோவோட அப்பா அம்மா அங்க கதறி அழுகுறாங்க. பிள்ளை வளர்ந்துட்டான், ரொம்ப சந்தோஷன்ற மாதிரியும் நிகழ்ந்து போறாங்க. ஆனா இப்போ அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு அங்க கூட ஹீரோ இல்லைங்க. அப்பதான் அங்க நம்ம சஞ்சய் இருக்காருல, அவரு வந்து தன்னோட அப்பா அம்மாவா நினைச்சுக்கிட்டு அங்க ஹீரோவோட அப்பா அம்மாக்கு ஆறுதல் சொல்றாரு. இங்க ஹீரோ தன்னோட புத்தக கடையிலையும் அவரோட புத்தகங்களாம் அப்படியே அடுக்கி வச்சிட்டு இருக்கும் போதோ அங்க மறுபடியும் அந்த குமாரை பாக்குறாரு. குமாரோட என்னன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதோ குமார் மறுபடியும் அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி, என் மகனே நீ கலங்கி போவாதப்பா, உன் கூட நாங்க இருக்கோம்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யோ குமாரே என்னையா திடீர்னு வயசான மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, என்ன பேசுற நீ அப்படின்ற மாதிரி அவனையும் தட்டி கொடுக்க, அப்பதான் குமாருக்கு ஹீரோவோட அப்பா ஆத்மா உள்ள வந்து பேசியிருக்கோங்க. ஆனா ஹீரோவால அதை புரிஞ்சுக்க இப்பவும் முடியல. ஏதோ இந்த குமார் வளரிட்டு இருக்கான்ற மாதிரி நினைச்சிட்டோம். ஹீரோ அங்க இருந்து கடந்து போறாரு. இங்க கல்லறையில அப்படியே நாட்கள் ஓடுதுங்க. இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்கு. இப்பெல்லாம் ஹீரோ தான் அப்பா அம்மாவை கல்லறையில இருந்து பார்க்காதனால அவங்களுக்கு ஒரு நாள் தான் இப்போ அந்த பேலன்ஸே இருக்கு போல. அவங்களும் நாளைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும், அட்லீஸ்ட் கடைசியா ஒரு வாட்டியாச்சும் என் பையனை பார்க்கணுன்ற மாதிரி நாங்க ஆசைப்படுறோன்ற மாதிரியும் அவங்க ஆசையெல்லாம் இப்ப அந்த சஞ்சய் கிட்ட வெளிப்படுத்துறாங்க. சஞ்சயுமே ஒருவேளை நீங்க இந்த இடத்த விட்டு போறீங்கன்னா நானும் உங்க கூடயே வந்துருவான்ற மாதிரி கேட்க, எப்பா உனக்கு தான் இன்னும் 10 நாள் பேலன்ஸ் இருக்குல்லன்ற மாதிரி அங்க ஹீரோவோட அப்பா அம்மா சொல்ல, அதை வச்சுக்கிட்டு நான் மட்டுமே என்ன பண்ணிட போறேன், எனக்கு நீங்க என்னோட அப்பா அம்மா மாதிரி படுது, அதனால நான் உங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரியும் அந்த சஞ்சய் சொல்றாங்க. அதை கேட்டும் ஹீரோவோட அப்பா அம்மா நிகழ்ச்சி அடைகிறாங்க. இங்க ஹீரோ ஹீரோயினோட சேர்ந்து அந்த செஸ் சாம்பியன்ஷிப்ல அவங்கள கலந்துக்க வைக்கிறதுக்கும் போறாரு. அப்படி ஹீரோவுடைய புத்தகங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அவர் கடையில இருக்கிற புத்தகம் அதையெல்லாம் ஹீரோயின் கிட்ட கொடுத்தோம் அவர் படிக்க சொல்றாரு. அதுல நிறைய மெத்தட்ஸை நம்ம ஹீரோயின் கத்துக்கிறாங்க. அதெல்லாம் கத்துக்கிட்டோம் அந்த செஸ் சாம்பியன்ஷிப்ல போயிட்டோம் ஹீரோயின் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கிட்டு அந்த இடத்துல வெற்றி பெறவும் செய்யறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு அடையாளம் கிரியேட் ஆகுதுங்க. இன்னொரு பக்கம் இந்த கல்லறையில நம்ம ஹீரோடைய அப்பா அம்மாவோ அங்க அந்த சஞ்சய் பேசலாம் பார்த்து நிகழ்ந்து போறாங்க. இப்ப அந்த சஞ்சயையும் தன்னுடைய பையனா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோடைய அம்மா ஒரு ஸ்வெட்டர் தைப்பாங்க, தான் பையனான ஹீரோக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல. இப்ப அந்த ஸ்வெட்டரை இந்த சஞ்சய்க்கு கரெக்டா இருக்கான்ற மாதிரியும் அங்க பார்க்க, இது உங்க பையனுக்கு கொடுக்கணும் தானே நினைச்சீங்க, எனக்கு கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களேன்ற மாதிரி சஞ்சய் கேட்கும் போதோ, இப்பவும் எங்க பையனுக்கு தான் கொடுக்க போறோம்னு சொல்லியும் அதை நம்ம சஞ்சய்க்கு கொடுக்குறாங்க. இப்ப சஞ்சயும் அங்க ஆனந்த கண்ணீர் விடுறாருங்க. இப்ப நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கும் ஹீரோயின் வராங்க. ஒரு பூங்கத்தை கொடுத்துட்டோம், இதுக்கு மேலேயும் இதை என்னால உள்ளுக்குள்ள மறைச்சிருக்க முடியாது, லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு சந்தோஷம் தாங்கல. உண்மையா தான் சொல்றியா, அப்ப நம்ம 2 பேருமே திருமணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே நாள்ல தான் நம்ம ஹீரோவுடைய புத்தகத்தையும் அவர் லான்ச் பண்றாருங்க. அப்படி அந்த புத்தகம் லான்ச்ல நிறைய பேரை கெஸ்டா கூப்பிட்டு அந்த கெஸ்ட் முன்னாடியும், இன்னைக்கு இந்த புத்தகத்தை என்னால லான்ச் பண்ண முடியுதுன்னா அதுக்கு முதல் காரணம் எங்க அப்பா அம்மா தான்,
அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு நாள் உறுதுணையா இருந்த ஹீரோயின் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்ல இப்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த லான்ச்சும் முடிஞ்சு ஹீரோவுடைய புத்தகமும் நல்லா சேல்ஸ் ஆகுது. இப்ப எல்லாரும் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அந்த வேலைக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்து தான் கனவுல ஒரு விஷயத்த கண்டதா அங்க சொல்றான். அதாவது என்னன்னா, தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல உங்க அப்பா அம்மா அந்த கல்லறையில இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு அங்க இருக்கிற கீப்பர் 30 நாள் டைம் கொடுக்கற மாதிரியும் இப்போ 29 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு நாள் தான் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினோட கணவர் அந்த சஞ்சயும் அங்க இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த கனவுல சொல்ல இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்குமே ஒரு புரியாத புதிரா இருக்குங்க. அப்பதான் ஹீரோவோட அங்கிள் இதெல்லாம் கவனிச்சு அங்க ஒரு ட்விஸ்ட கண்டுபிடிக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த வேலைக்கார குமார் அப்பப்போ அங்க பெரியவங்க மாதிரி பேசுவான் பாத்தீங்களா, அது எல்லாமே ஹீரோவுடைய அப்பா மாதிரி தான் பேசியிருப்பான். அதே மாதிரி ஹீரோவுமே ஒரு நாள் அந்த கல்லறைக்கு போகும்போதோ யாரோ புடிச்சு தள்ளுற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பார்ல, அது இந்த சஞ்சய் தான் அப்படின்ற மாதிரியும் அங்க இப்பதான் அவரு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அது எல்லாத்தையும் அங்க ரீகால் பண்ணி பார்க்கும் போது தான் ஹீரோக்கும் புரியுது. அப்ப நம்ம அப்பா அம்மா அந்த கல்லறையில 30 நாள் டைம்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐயோ 29 நாள் அப்ப நான் அவங்கள பார்க்காமயே போயிட்டேனே, அப்போ இன்னைக்கு தான் அவங்களோட கடைசி நாள். அப்போ அவங்க என்னை விட்டு பிரிய போறாங்க போல, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரியும் இப்பதான் அதெல்லாம் உண்மைன்ற மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அவங்க நம்மளை விட்டு பிரியத்துக்குள்ள அவங்கள போய் பார்க்கணுன்ற மாதிரியும் ஹீரோ நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் தான் கணவர் சஞ்சயும் அதே நிலைமையில தான் இடுகாட்டுல இருப்பான் போல இருக்கே, அவனையும் போய் பார்க்கணுன்ற மாதிரி இப்ப இவங்க 2 பேருமே பதறி அடிச்சுக்கிட்டு அதே கல்லறைக்கு ஓட, இன்னொரு பக்கம் இந்த கல்லறையிலையும் அந்த கீப்பர் வந்து ஹீரோட அப்பா அம்மா கிட்ட உங்க டைம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் சந்தோஷத்தோட கடைசியா நம்ம பையனை ஒரு வாட்டி கூட பார்க்க முடியலையேன்ற ஒரு வருத்தத்தோடய அங்க இருந்து கிளம்ப, இப்ப அந்த கீப்பர் கிட்ட இந்த சஞ்சய் வந்து நானும் இந்த அப்பா அம்மாவோடயே போறேன், ஏன்னா இவங்க என்னோட அப்பா அம்மாவும் மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த கீப்பரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க இப்ப அந்த இடத்துல ஒரு கார் வருதுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல இவங்க அந்த கார்ல ஏறி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருது. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அங்க வராருங்க. ஹீரோவை பாக்குற அவங்க அப்பாவும் அம்மாவும் நிகழ்ந்து போறாங்க. அந்த கீப்பரும் உங்களோட டைம் இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்றேன், நீங்க உங்க பையனை போய் தொடலாம், அவனோட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா அம்மாவும் வராங்க. கல்லறை பக்கத்துல வந்து அழுதுட்டு இருக்கிற தான் பையனையும் பாக்குறாங்க. அங்க ஹீரோவுமே எவ்வளவு நாள் உங்களை பார்த்தா உங்களோட டைம் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு எனக்கு தெரியாதுமா, இப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, உங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு தேவை, நீங்க எப்பவுமே என் பக்கத்துல இருக்கணும்ன்ற மாதிரியும் கதறி அழுக. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் தான் கணவரோட கல்லறை பக்கத்துல வந்து உக்காந்து அவங்களும் கண்கலங்கி அழுகுறாங்க. உங்களோட பர்மிஷனே இல்லாம நான் இப்ப வேற ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்க தான் எனக்கு எல்லாமாவே இருந்தீங்கன்ற மாதிரி அழுகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல அந்த சஞ்சயும் வந்து உட்காந்து ஹீரோயினோட செஸ் போர்ட்ல இருக்கிற ஒரு காயினை அசைக்கிறாரு. அது மூலியமா இப்ப நீ அந்த ஹீரோவை காதலிக்கிறது எனக்கு ஓகே தான், ஒரு பொண்ணு தான் கணவர் போயிட்டா அந்த கணவரை நினைச்சே வாழக்கூடாது, அவளுக்குன்னு இன்னொரு லைஃபை தேடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்க அங்க ஹீரோயினும் கண்கலங்கி அழுகுறாங்க. இங்க ஹீரோவும் அப்பா அம்மா கிட்ட அழுதுட்டு இருக்கும் போதோ அங்க நம்ம ஹீரோவை அவங்க அப்பா அம்மாவால தொட முடியுதுங்க. நீ எங்க போனாலும் சரி என்ன ஆனாலும் சரி எப்பவுமே நான் உங்க கூட தான் இருப்போம், எங்களோட பிளெஸிங் எப்பவுமே உனக்கு கிடைக்கும்பா, ஆனா எங்களோட நேரம் இப்ப முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டோம். அங்க நம்ம ஹீரோட அப்பா அம்மா அங்க இருந்து பிரிய இப்ப சஞ்சயும் ஹீரோயினை பிரிஞ்சு போறாங்க. இப்போ ஹீரோயின் நம்ம ஹீரோ பக்கத்துல வராங்க. அப்படி 2 பேருமே இறந்து போன அவங்களுக்கு வேண்டியவங்களை மீட் பண்ணதை பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப 2 பேரும் அழுக. இப்ப அந்த கார்ல ஏறதுக்கு முன்னாடியும் அந்த கீப்பர் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா கிட்ட வந்து உங்களை வேற ஒரு இடத்துக்கு இப்ப கூட்டிட்டு போனாலும் உங்களால கடைசி வரைக்கும் உங்க பிள்ளை கிட்ட பேச முடியும், அவனை பார்க்க முடியும், அதுதான் நீங்க இந்த அன்பு மூலயமா சம்பாதிச்ச சொத்துன்ற மாதிரி சொல்ல இப்போ அவங்களும் நெகிழ்ச்சியோட இப்போ அந்த ஹீரோயினோட கனவு சஞ்சயோட அந்த கார்ல அங்க இருந்து கிளம்புற மாதிரி அங்க காட்டுறாங்க. அவ்வளவுதாங்க, காலங்கள் ஓடுது. இப்போ ஹீரோயினோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாரு. தான் அப்பா அம்மாவையும் அப்பப்போ நினைச்சு இந்த கல்லறையில வந்து பாக்குறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோவுடைய மாமா இருக்காரு பாத்தீங்களா, அவரும் தவிர தான் அப்பா அம்மாவை பார்த்து பேசுற மாதிரி இப்போ ஹீரோ அவரோட அங்கிளையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. சோ இப்படி இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு கதைங்க இது. வாய்ப்பு இருந்தா OTTல இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.